எஸ்ஓபிஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷனை இன்னைக்கு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் செப்டம்பர் 28 கரூர் ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட்ல போட்டிருந்தாங்க. கோர்ட்டும் கரூருக்கு போய் மீட் பண்றதோ கூட பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, அது கூட ஒரு பொலிட்டிக்கல் ரேலியா ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணி பப்ளிக் மீட்டிங் நடத்துறது முக்கியம் இல்ல, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் நேஷனல் வேலை கண்டக்ட் பண்றதுக்கு தான் பார் இருக்கு. அதனால எங்கேயுமே பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ண வேணான்னு கிடையாது. அது மட்டும் இல்லாம சிஎம் ப்ரோக்ராம் எல்லாமே எஸ்ஓபி பேஸ் பண்ணி தான். இந்த அப்டேட்டட் கைட்லைன்ஸ் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்ஓபிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு எதுக்கு 23 கண்டிஷன், நீங்க எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்க. எஸ்ஓபி இல்லாம விஜய் அவர்கள் கரூர் போக வேணாங்கிறது தான் அவருடைய நோக்கம். பல ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் லீடர் தமிழக வெற்றி கழகம் 41 பேர் யாரெல்லாம் வந்து கரூர் ஸ்டாம்பீட்ல அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு மாமல்லபுரத்துல ஒரு இடத்துல வந்து சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பாகப்பட்டது அரசியல் களத்துல ஒரு முக்கியமான சந்திப்பு. அது மட்டும் இல்லாம சட்ட மாணவர்களும் சட்டம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் பொதுமக்களும் கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் செப்டம்பர் 28 அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங். அவர் வந்து 41 பேரை மீட் பண்றது. அது மட்டும் இல்லாம ஏன் விஜய் அவர்கள் செப்டம்பர் 28 அப்புறம் இது வரைக்கும் அவர் யாரையுமே மீட் பண்ணல அப்படிங்கிற குவெஸ்டின் எழுந்துட்டு இருக்க தருணத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆல்ரெடி, அதாவது கரூர் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நிலுவையில் இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்ன இன்ட்ரிம் ஆர்டர்ல கிளியரா 39 பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்ஓபி ஃப்ரேம் பண்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணணும், டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி கொண்டு வரணும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்றத அப்படிங்கிற டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால எஸ்ஓபிஸ் வந்து இல்லாததுனால எங்கேயுமே விஜய் அவர்கள் தொடர்ச்சியா எந்த பப்ளிக் மீட்டிங்கும் நடத்தல. இன்ஃபேக்ட் பல அரசியல் கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வந்து எஸ்ஓபி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய மீட்டிங்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்குமே எஸ்ஓபி இல்லாம நடத்தக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த அப்சர்வேஷனை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதாவது தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் பிஹெச் தினேஷ், அது மட்டும் இல்லாம பாக்கி இருக்கக்கூடிய 4 பெட்டிஷனர்ஸ் வந்து எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்எல்பி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் நம்பர் 16081 ஆஃப் 2025. அந்த பெட்டிஷன்ல தான் சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அந்த பெட்டிஷன்ல தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தகி அவர்களுடைய தலைமையில். இந்த ஆர்டர்ல 39வது பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேராகிராஃப் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பேரா 39ல கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், the writ petition CRL number 884 of 2025, which is pending before the High Court on the issue of formation of SOP guidelines for political rallies, shall be assigned by the Chief Justice to the division bench for further hearing. அப்புறம் para 40ல சொல்லியிருந்தாங்க, it is clarified that the interim order is passed on the prima facie opinion subject to the further orders after filing of the counter affidavits. So para 39 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 39 பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது என்னன்னா, ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல WP நம்பர் 884 ஆஃப் 2025 பெண்டிங் இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிவிஷன் பெஞ்ச் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ்ல அப்சர்வேஷனாவே பேரா 39ல குறிப்பிட்டிருக்காங்க. இது இருக்கும் பொழுதுதான் ஆக்டர் விஜய் அவர்கள் ஏன் வெளியில வரல, ஏன் வந்து பார்ட்டி மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்றது இல்ல, ஏன் வந்து கரூருக்கு போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் ரைஸ் பண்ணாங்க விஜய் அவர்கள் மேல. ஆனா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வர வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுன்ற அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் அதுல கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஓபி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல
டிவிஷன் பெஞ்ச்ல எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத கிளியரா அப்சர்வேஷனா பேரா 39ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க அவங்க ஆர்டர்ல. அதனால தான் விஜய் அவர்கள் எங்கேயுமே பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்க்கோ இல்ல கரூருக்கு போய் மீட் பண்றதோ கூட பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, அது கூட ஒரு பொலிட்டிக்கல் ரேலியா ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணி அவருக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதோ இல்ல அந்த 41 பேரை போய் பார்க்கும்போது கூட அங்க இருக்க மக்கள் விஜயை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வரும்பொழுது ஃபர்தரா எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா எஸ்ஓபி இல்லாம விஜய் அவர்கள் கரூர் போக வேணாங்கிறது தான் அவருடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தான் லா அபைடிங் சிட்டிசன் அவுட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். காரணம் என்னன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸை வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருந்தாங்க எஸ்ஓபியே இல்லாம. நல்லா புரிஞ்சுக்கணும், எஸ்ஓபியே இல்லாம. ஆனா டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்கள் எங்கேயுமே எந்த மீட்டிங்குமே நடத்தல. ஆஃப்டர் செப்டம்பர் 28 நடத்தணும்னா அவர் நடத்திருக்க முடியும், இந்த சுச்சுவேஷனை பொலிட்டிக்கல் ஆக்கணும்னா ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவர் செய்யாததுக்கு காரணம் 2 ரீசன். ஒன்னு, அவர் போட்ட டிவிகே போட்ட பெட்டிஷன் எஸ்ஓபி கொண்டு வரணும்ங்கிறது கோர்ட்ல நிலுவையில் இருந்தது. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்ல பேரா 39ல அப்சர்வேஷன் வந்திருந்தது. இந்த 2 காரணத்தினால தான் விஜய் அவர்கள் போயிட்டு கரூர்ல அங்க இருக்கிற மக்களை சந்திக்கல. ஆனால் ஆல்டர்னேட்டிவா விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பெர்மிஷன் கேட்கறதும் செஞ்சிருந்தாரு. கரூர்ல போய் இந்த மாதிரி 41 பேரை பார்க்கணும், ஏன்னா விக்டிம் இருக்காங்க, கரூர் ஸ்டாம்பேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ நான் போய் பார்க்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ்ல கொடுங்கன்னு ஆல்மோஸ்ட் எஸ்ஓபி மாதிரியே கைட்லைன்ஸ் கேட்டு தான் டிஜிபி ஆஃபீஸ்ல வந்து டிவிகே சார்பில் சப்மிட் பண்ணாங்க. டிவிகே உடைய வழக்கறிஞரும் சப்மிட் பண்ணியிருந்தார். லிட்ரலா அந்த எஸ்ஓபி வந்து ஒரு கைட்லைன் மாதிரி தான் இருந்தது. நீங்க வேணா எடுத்து பாருங்க, விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ்ல ஒரு சப்மிஷன் கொடுத்திருந்தார். எதுக்குன்னா, கரூர் போறதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுங்க, இந்த சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு சப்மிஷன் கொடுத்திருந்தார். அது சப்சிக்வெண்டா கரூர் எஸ்பி காமிச்சிருந்தாங்க. அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே விஜய் அவர்கள் கரூர் போறோம்னா இந்த கைட்லைன்ஸ் இருக்கணும்னு பார்க்கும் பொழுது அந்த கைட்லைன்ஸே ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்டயுமே இருக்கு. எஸ்பெஷலா விஜய் அவர்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபர்தரா வரக்கூடாதுங்கிறத நினைச்சுதான் அவர் கிளியரா சப்மிஷன் கொடுக்கிறார். ஆனா கரூர்ல அவர் ஃபிக்ஸ் பண்ற ஹாலுக்கு பர்மிஷன் கொடுக்காதது, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்ததுனால விஜய் அவர்கள் ஃபர்தரா டிலே பண்ண வேணாங்கிறதுக்காக ஸ்பெஷல் பஸ் புக் பண்ணி அவருடைய டிவிகே உடைய வாலண்டியர்ஸ், கட்சி தொண்டர்கள் எல்லாரும் 41 பேரை மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்து இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா எல்லாரையும் வந்து இன்னைக்கு சந்திச்சு ஒருத்தரையுமே தனியா சந்திச்சு அவங்களுடைய வேதனைகளை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய நேரம் வந்து பேசியிருக்காரு. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் போக முடியாட்டி கூட எஸ்ஓபிஸ் இல்லாத பொழுது கூட, ஆனால் அங்க விக்டிம்ஸை மீட் பண்ணுங்கிறதுக்கான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டிவிகே மெட்ராஸ்க்கு எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் வந்து விஜய் அவர்கள் உரையாடி, அது மட்டும் இல்லாம அவங்களோட வேதனைகளும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு சப்சிக்வெண்டா எல்லாரையும் பத்திரமா வந்து இப்போ பஸ்ல வந்து கொண்டுட்டு போயிட்டு கரூர்ல விடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த ஈவெண்ட் இன்னைக்கு 27ஆம் தேதி அக்டோபர் 2025 அன்னைக்கு நடக்கும் பொழுது அதே டைம்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எஸ்ஓபி கேஸ் லிஸ்ட் ஆயிருந்தது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லைவ் லால ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் ஸ்டாம்பேட், மெட்ராஸ் ஹைகோர்ட் asks state to frame SOPs for political meetings within 10 days. மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னைக்கு ரிட் பெட்டிஷன் வந்து எடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேரா 39 படி கொடுத்த டைரக்ஷன்னால மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வித்தின் 10 டேஸ்ல எஸ்ஓபிஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷனை இன்னைக்கு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, டிவிகே உறுப்பினர்கள், மற்ற கட்சி ஏடிஎம்கே உறுப்பினர்கள், டிஎம்கே உறுப்பினர்கள், என்டிகே உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஏன் வந்து 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளியர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெஞ்ச். ஐ கோட், there should be guidelines applicable for political parties. You should also grant permission few days before the meeting so that they can also mobilize resources for complying with the guidelines. All this is intended to take care of the public safety and law and order. Come out with an SOP, otherwise we will issue directions, the court orally remarked today in the bench. இது எதுக்காக இதை புரிஞ்சுக்கணும்னா, கோர்ட் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க,
எஸ்ஓபி கொண்டு வாங்க ஸ்டேட்டுக்குன்னு. அப்படி சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஓபி கொண்டு வரதுங்கிறது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் பப்ளிக் சேஃப்டிக்காக நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச்ல. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷனும் பெஞ்ச் கொடுத்திருந்தாங்க. அதுவும் ரிப்போர்ட் ஆயிருக்கு லைவ் லால. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெஞ்ச், ஸ்டேட் டு கம் அவுட் வித் எஸ்ஓபி வித்தின் 10 days, அதுவும் கால விதியும் கொடுத்துட்டாங்க. 10 நாட்களுக்குள்ள எஸ்ஓபி கொண்டு வரணும். எஸ்ஓபிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வரணும்ன்றது தான் முதல்ல இருந்தே, இன்ஃபேக்ட் நம்ம கரூர் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா பல நேரங்கள்ல நம்ம இதை கோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க 4th March 2025. இந்த அப்டேட்டட் கைட்லைன்ஸ் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்ஓபிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பிளஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ராலிஸ் வந்து நடத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டேட் அஃபீஷியல்ஸ்க்கு இருக்கிறதுனால, ஸ்டேட் அஃபீஷியல்ஸ்க்கு ஏன் இருக்கும்னா, பொலிட்டிக்கல் ராலிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும். எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ அங்கங்க பொலிட்டிக்கல் ராலி, பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்ங்கிறது, எம்பி எலெக்ஷன்ஸ் வருது, எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வருது. ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு, மேனேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ். இது வந்து டிஎம்கே நடத்தக்கூடிய மீட்டிங் மட்டும் கிடையாது. ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், ஒரு சின்ன கட்சியா இருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முன்னாடியா இருக்கலாம், எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கலாம். தொடர்ச்சியா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் கொண்டு வரக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதனால ஐடியலா ஆகஸ்ட் மாசம் தமிழக வெற்றி கழகம், அதாவது கரூர் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாசமே தமிழக வெற்றி கழகம் கிளியரா எஸ்ஓபி ஃபார்ம் பண்றதுக்கான கைட்லைன்ஸ்க்கு ஆல்ரெடி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க பெட்டிஷன் போட்டதுக்கு காரணம், தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 23 கண்டிஷனும், இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது ஏடிஎம்கே மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது 10 கண்டிஷனும் இருந்ததுனால தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு எதுக்கு 23 கண்டிஷன், நீங்க எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்க. சோ தட் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, இப்ப எமர்ஜிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிவிகே, இல்ல என்டிகே, இல்ல பிஜேபி, யாரு கேம்பெயின் நடத்தினாலுமே ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணட்டும். சோ தட் பப்ளிக் சேஃப்டி இருக்குங்கிறத தமிழக வெற்றி கழகம் செப்டம்பர் 28 கரூர் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட்ல போட்டிருந்தாங்க. கோர்ட்டும் ஸ்டேட்டுக்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிபி ஃபார்ம் பண்ணுங்கிறத கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்வாரமே ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க கோர்ட். அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பீட் நடக்குது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வருது. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல 39 பேராகிராஃப்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அப்சர்வேஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனும் கொடுத்திருக்காங்க பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the court also emphasized that the pendency of cases in connection with the framing of the SOP would not be an impediment for the state to consider application filed by other political parties. Further, bench வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனும் கொடுத்திருக்காங்க. என்ன எம்பசைஸ் பண்ணாங்கன்னா, I quote the exact words. The court also emphasized that the pendency of cases in connection with the framing of the SOP would not be an impedient for the state to consider application filed by their political parties seeking permission for a public meeting, provided that the meeting was not to be conducted on national or state highways. Direct the state to ensure its submission within 10 days from today. Other parties to the case may also submit their own suggestion. Direct these cases for immediate orders after 10 days. Post on November 11. Pendency of these petitions should not be treated as an impediment for considering applications for conducting meetings of any political parties, except where permission is sought to hold meetings on state or national highways. This order will, however, be subject to order made by the Supreme Court in the pending case. அப்படின்னு கிளியரா பெஞ்ச் ரிமார்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டேட்டுக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. மற்ற பார்ட்டிஸ் யாரெல்லாம் வந்து சஜஷன் கொடுக்கணுமோ அவங்களும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரெக்ட் தீஸ் கேசஸ் ஃபார் இமீடியட் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் 10 days, போஸ்ட் த மேட்டர் ஆன் November 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்டன்சி ஆஃப் தீஸ் பெட்டிஷன்ஸ் இஸ் நாட் அ கிரவுண்ட் டு டினை
permission for any political party for conducting meetings except in state and national highways அப்படிங்கிறத கிளியரா இன்னைக்கு கோர்ட் பெஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை தாண்டி டிவிகே போட்ட பெட்டிஷனை தாண்டி the court was also hearing a batch of cases seeking to frame a SOP for granting permission for political event. இன்னைக்கு டிவிகே தாண்டி ஏடிஎம்கே இம்ப்ளீட் ஆயிருக்காங்க. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் இது மேல போட்டிருக்காங்க. எல்லாமே பேட்ச் ஆகி எல்லா மேட்டருமே எஸ்ஓபிங்கிறதுனால 10 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ November 11th தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தேவையான எஸ்ஓபிஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்டேட் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல கிளியரா வந்து கோர்ட்ல பிரசன்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ்ல டிவிகே கரூர் ஸ்டாம்பிட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. கரூர் ஸ்டாம்பிட் நடந்ததுக்கு அப்புறம் பல பேர் வந்து பெட்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸும் இப்போ பேட்ச் பெட்டிஷன்ஸா மாத்திருக்காங்க. முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 18 சிங்கிள் judge of the High Court has asked the state to frame rules that could be followed while granting permission for all political parties. அப்போ இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டைம்ல கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க ஸ்டேட் அப்படின்னா, the state also assured that the High Court assured the state also assured எப்பனா செப்டம்பர் 18 இந்த அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, the state had also assured the High Court that it could not grant permission for any political party's public meeting till the framing of the SOP ன்னு அப்ப சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த கேஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது ஏன் வந்து சிஆர்எல் ஓபியா வருது, அதாவது ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் ஓபியா வருது அப்படிங்கிற கொஸ்டினை பெஞ்ச் ரைஸ் பண்ணும்பொழுது நோட்டீஸ் வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு போறதுனால இது வந்து சிஆர்எல் ஓபியா நம்பரா இருக்கு, கிரிமினல் கேஸா நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷனும் ஸ்டேட் கொடுத்தாங்க. இது ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கோர்ட்ல பெட்டிஷன்ஸ் போடும் பொழுது ரிட் மனு தாக்கல் பண்ணுவீங்க, கிரிமினல் அப்பீல் போவீங்க, ரிவிஷனுக்கு போவீங்க, அது மட்டும் இல்லாமல் லோவர் கோர்ட் ஆர்டர்ஸ் மேலே அப்பீலுக்கு வருவீங்க. இது எல்லாமே டைம் பேஸ்டு மட்டும் இல்லாமல் ஒரு செக்ஷனும் உண்டு. ரிட் பெட்டிஷன் கிரிமினல் செக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பெஞ்சும் அலாட் ஆகும். சிங்கிள் ஜட்ஜா இல்லை டிவிஷனல் பெஞ்சா அப்படிங்கிறது அலாட் ஆகும். இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், எல்லா சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சட்டம் படிக்கிறவங்களுக்கும் இது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, எதுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்றது கிரிமினல் பெட்டிஷனா பேட்ச் ஆயிருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்டேட் என்ன பதில் சொன்னாங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போலீஸ் இதுல இருக்கிறதுனால, ஸ்டேட் போலீஸ்க்கு நோட்டீஸ் போறதுனால கிரிமினல் கேஸா பஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனை ஸ்டேட் கொடுத்திருந்தாங்க. இது போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்டேட் உடைய ஏஜி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெஞ்ச் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, that the SOP was in the process and various stakeholders had to be consulted in the process including the police, health, fire safety எல்லாரையுமே கன்சல்ட் பண்ணோம். அதனால டைமும் சீக் பண்ணியிருந்தாரு. டைம் அதனால தான் எடுக்குது அப்படிங்கிறதையும் கிளியரா குறிப்பிட்டிருந்தார். இதை தாண்டி ஸ்டேட் ஏஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு எந்த பாரும் கிடையாது, ஸ்டேட் அண்ட் நேஷனல் வேலை கண்டக்ட் பண்றதுக்கு தான் பார் இருக்கு. அதனால எங்கேயுமே பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ண வேணான்னு கிடையாது. நோ இம்பெடிமெண்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கண்டக்ட் த மீட்டிங் அப்படின்றத கிளியரா குறிப்பிட்டிருந்தாரு ஸ்டேட்டோட ஏஜி. சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் டிவிகே பார்ட்டிக்காக அப்பியர் ஆயிருந்தாரு. அவர் என்ன கிளியரா வந்து கோர்ட்ல சொன்னாருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் that they had approached the court seeking permission in August itself, much before the unfortunate incident took place. He also pointed out that since there was a delay on state's part in granting permission, there was difficulty in making arrangements. I quote the exact words அவர் சொன்னது, we had come to the court in August itself. Had they given us permission and assistance much earlier, none of this could have happened அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ ஆகஸ்ட் மாசமே டிவிகே பார்ட்டி கோர்ட்டுக்கு வந்தோம். ஆனால் ஆகஸ்ட் மாதம் எதுவுமே இந்த மாதிரி எஸ்ஓபி கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வரல. செப்டம்பர் மாதத்தில் 18 வந்து சிங்கிள் ஜட்ஜும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் பண்ணாரு. அப்பயும் வந்து கொண்டு வரல, ஃபர்தராக டைம் எடுத்தாங்க. கரூர் ஸ்டாம்பிட் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமும் வந்து இன்னும் எஸ்ஓபி வந்து கொண்டு வரல அப்படிங்கிற சப்மிஷன் வச்சிருந்தாரு. ஒரு சமயம் ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ இது கொண்டு வந்திருந்தா இந்த எபிசோடே கூட நடக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் ரைஸ் பண்ணியிருந்தாரு சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள். இதை தாண்டி சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் ஆல்சோ பாயிண்டட் அவுட் தட் police were imposing conditions for some parties only. He submitted that if the authorities were imposing conditions, the same should be uploaded on the official website, allowing people to make arrangement. I quote the exact words. For some parties, there are 11 conditions.
ஃபார் மீ தேர் வேர் 23 கண்டிஷன்ஸ். அதாவது மீ அப்படின்னு சொல்லும் பொழுது டிவிகே பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றாரு. 23 கண்டிஷன்ஸ். ஃபார் சம் பார்ட்டிஸ் நோ கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு சில பார்ட்டிக்கு கம்மி கண்டிஷன்ஸும், டிவிகேக்கு வந்து 23 கண்டிஷனும், அதே வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கேக்கும் நோ கண்டிஷன் அப்படிங்கிறத பார்ட்டி வைஸ், அதாவது ஒரு சில பார்ட்டி அப்படின்னு சொல்லி கிளியரா அவர் குறிப்பிட்டிருந்தார். we don't know what conditions were imposed. We don't know what conditions were imposed for those political party. Let them upload on the official website. Suppose if they officially post that traffic is going to be blocked at such places, people can plan accordingly. அப்படின்னு சொல்லி சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தார். அப்போ ஏஜி வந்து என்ன கிளைம் பண்ணியிருந்தாருன்னா, டிவிகே had submitted an application for permission on 25th September only அப்படிங்கிறத ஏஜி வந்து சப்மிட் பண்ணியிருந்தார். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிவிகே ரேலி நடத்துறதுக்கு பர்மிஷன் வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி தான் கேட்டாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலா வந்து ரெக்கார்ட்ல வந்து சொல்றாங்க. பட் ஜென்ரலா பர்மிஷன் கேட்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து டிவிகே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கேம்பெயின் நடத்துறாங்க டிவிகே. அப்படி இருக்கும் பொழுது கன்சல்டேஷன் ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அஃபீஷியலா அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, செப்டம்பர் 25ஆம் தேதிங்கிறது டிலே அப்படின்னு சொன்னாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து, ஸ்டேட் சைட்ல இருந்து ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அதுக்கு முன்னாடியே கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க டிவிகே. இந்த ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மேட்டர் வந்து கோர்ட்ல வரும்பொழுது நீங்க அஃபீஷியலா என்ன வந்து டிவிகே வந்து சப்மிஷன் கொடுத்தாங்களோ அதை பார்க்கும்போது செப்டம்பர் 25 மாதிரி தெரியுது. ஆனால் டிவிகே கன்சல்டேஷன் ப்ராசஸ் வித் கலெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணணும், லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட டயலாகும் டிஸ்கஷனும் கன்சல்டேஷன் ப்ராசஸும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சு இந்த இடம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செப்டம்பர் 25ஆம் தேதி அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏன் செப்டம்பர் 25ஆம் தேதி கொடுக்குறாங்கன்னா, எந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க வந்து போலீஸ் கிட்ட இன்டிமேட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிவிகே டிசைட் பண்ணணும்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். அதனால தான் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒஃபீஷியலா இங்க தான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அதனால இங்க மீட்டிங் நாங்க நடத்த போறோம் அப்படிங்கிறத செப்டம்பர் 25ஆம் தேதி கம்யூனிகேட் பண்றாங்க, ஃபார்மலாவும் அஃபீஷியலாவும். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், டிவிகே உறுப்பினர்கள், பொதுமக்கள், மத்த கட்சி உறுப்பினர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்றீங்க, பொலிட்டிக்கல் மீட்டிங் ரன் பண்றீங்க, ஒரு மாவட்டத்தில் ரன் பண்றீங்கன்னா அந்த மாவட்டத்தில் போயிட்டு நீங்க பொலிட்டிக்கல் மீட்டிங் ரன் பண்ணும்பொழுது கலெக்டரோட கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி நீங்க சப்மிஷன் கொடுத்துருங்க. ஒரு சமயம் அந்த சப்மிஷனுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னைக்கு கோர்ட்ல வந்து பேசுறது ரெக்கார்ட். அப்ப கோர்ட்ல வந்து ரெக்கார்ட் இருந்தாதான் உங்களால பேச முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ ஃபியூச்சர்ல ரெக்கார்டை வந்து ரெஃபர் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு எடுப்பாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ரேலி கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பப்ளிக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் ஸ்டெப் என்னன்னா, லீகல் ஸ்டெப், நீங்க போய் கலெக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே கலெக்டரை பார்க்கறதுக்கான பர்மிஷன் சீக் பண்றத மெயில் வழியாவோ இல்ல நீங்க லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு அந்த பர்மிஷனை நீங்க போன்ல வாங்கிட்டு கூட போய் பார்க்கலாம். ஆனா நீங்க பார்க்கறத அஃபீஷியல் ஆக்கலனா ஃபியூச்சர்ல நீங்க எங்கேயுமே உங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா. அதனால இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் என்ன சொல்றாங்க, செப்டம்பர் 25ஆம் தேதி பர்மிஷன் சீக் பண்றதா டிவிகே பர்மிஷன் சீக் பண்றதா சொல்றாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. கண்டிப்பா டிவிகே எந்த இடத்துல நடத்தணும், இன்டிமேஷனுங்கிறது அஃபீஷியலா 25ஆம் தேதி பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிச்சிருப்பாங்க. ஆனா அஃபீஷியலா அது இல்லாதனால இன்னைக்கு வந்து கொடுக்க முடியல. அப்படின்னும் பொழுது செப்டம்பர் 25ஆம் தேதி கம்யூனிகேட் பண்ண ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க, ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்துறீங்க, உங்களோட தலைவர் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு வரேங்கிறதுக்கான லெட்டர் அனுப்பிச்சிடுங்க. ரெண்டாவது, கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை பிரிண்ட் பண்ணி உங்க லெட்டர்ல பிரிண்ட் பண்ணி கலெக்டருக்கு, லோக்கல் அத்தாரிட்டி, ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்களோ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அனுப்பிச்சிடுங்க. அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா அந்த மினிட்ஸ்க்கு அவங்க அனுப்பட்டும். மூணாவது, அவங்க இடத்த அக்ரி பண்ணதுக்கு அப்புறம்
இவ்வளோ போலீஸை கொடுப்பாங்க, இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க, எங்கே தண்ணி வைக்கலாம், எந்த ரோடு திறந்துருக்கும் அப்படிங்கிற அந்த பப்ளிக் மீட்டிங்கோட பிளானும் ரேலி பிளானும் இருந்ததுன்னா அதை கிளியராக ஸ்கெட்ச் பண்ணி அதையும் கலெக்டருக்கு, அதையும் லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு, அதையும் போலீஸ்க்கு அமிச்சு அக்னாலஜ்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சமயம் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்ல அமிச்சு ஸ்பீட் போஸ்ட் அவங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே ஈவெண்ட் நடத்துறது முக்கியம் இல்லை, பப்ளிக் மீட்டிங் நடத்துறது முக்கியம் இல்லை, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எஸ்ஓபி வரதுனால, இப்போ எஸ்ஓபி இன்னும் 10 நாளில் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வரதுனால எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறம் அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவும் இந்த ரிட் பெட்டிஷனில் இம்ப்ளீட் ஆயிருக்காங்க. அவங்களும் வந்து எஸ்ஓபி வேணும், எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாத காலங்களில் வரதா இருக்கிறதுனால இந்த எஸ்ஓபிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த எஸ்ஓபி தமிழ்நாடு தான் முதல்ல ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல ஸ்டேட்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு தனி எஸ்ஓபி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் ப்ரோக்ராம் எல்லாமே எஸ்ஓபி பேஸ் பண்ணி தான். அப்போ அந்த எஸ்ஓபிஸை எடுத்து இன்னைக்கு சாட் ஜிபிடியில போட்டாலே எப்படி வந்து பொலிட்டிக்கல் ராலி பப்ளிக் மீட்டிங் நடத்தணுங்கிறதுக்கான கிளியர் கைட்லைன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது ஒரு கன்ஸ்டன்ட் கிடையாது. பட் அந்த எஸ்ஓபி மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி போலீஸ்க்கும் பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கும் வரதுனால தான் டிலே பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எது எப்படியா இருந்தாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாளில் ஒன்று எஸ்ஓபியை ஃப்ரேம் பண்ணி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணலாம். எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணிட்டு அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆக்டே வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணலாம். அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய கிரவுட் மேனேஜ்மெண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த கைட்லைன்ஸை இன்னைக்கு எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டால் சம்மரைஸ் பண்ணி அதுவே எஸ்ஓபி கொடுத்துரும். அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கிரவுட் கண்ட்ரோல் மாஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை கொண்டு வந்து ப்ராபபிளி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆஃப்டர் 10 days ஆஃப் இஷ்யூவிங் த எஸ்ஓபி. ஸோ எந்த ஆப்ஷனை ரூலிங் டிஎம்கே எடுக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓபிக்கு வந்து கோர்ட் கொடுத்துருக்க டைம் வந்து 10 நாள் தான். ஸோ 10 நாளில் கண்டிப்பாக எஸ்ஓபி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை தாண்டி அது மட்டுமே போதுமானா கண்டிப்பாக போதாது, சட்டம் பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங் ஆக்ட் 2025 பாஸ் பண்ணி கவர்னரோட அசென்ட்டை வாங்கி தமிழ்நாட்டில் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் வந்து பப்ளிக் ராலிஸ் கொண்டு வரணும். தமிழ்நாடு முதல் மாநிலமா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்தியாக்கே காட்டணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கரூர் ஸ்டாம்பீடுக்கு நடந்த ஒரு துயர சம்பவத்தில் நம்ம வந்து இப்போ முக்கியமாக பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது சட்டம் பாஸ் பண்ணுறது தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும். ஏன்னா அந்த சட்டம் பாஸ் பண்ணிட்டா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மீட்டிங் ரன் பண்ணோம்னா என்னென்ன பண்ணணும்னு அந்த சட்டத்தை சொல்லியிருக்கும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 10 கண்டிஷன் போட்டாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 23 கண்டிஷன் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டிஷனே இல்லை, சில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 5 கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறதையும் ஆக்ட் பாஸ் பண்ணா டெஃபினட்டா கரூர் ஸ்டாம்பீட் மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம ஃபியூச்சர்ல தடுக்க முடியும். கண்டிப்பா கரூர் ஸ்டாம்பீட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லா தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சட்டசபையில் இந்த ஆக்டை பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சட்டமானவர்கள் பல இடங்களில் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து கேசஸ் புரிஞ்சுக்கும் போது சட்ட நுணுக்கங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பல சட்ட மாணவர்கள் வந்து சென்னையிலையோ இல்லாட்டி பெரிய நகரங்களையோ இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணும் பொழுது பல சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்பெஷலாக கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து யூடியூப் ஹஸ் டெமோக்ரட்டைஸ் த நாலேஜ். அதனால் இந்த மாதிரியான ஒரு கேசஸ் நடக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கலாம், டிஎன்பிசி படிக்கலாம். இப்போ ஒரு சமயம் எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ப்ளஸ் ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டிஎன்பிசி எக்ஸாமில் அது ஒரு கொஷினாவோ ஏன் 1 வேர்டில் கூட கொஷினாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் லீகல் கரண்ட் அஃபேர்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுனால கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு, சட்டம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லை மஃபிசல் ஏரியாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ
ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஃபியூச்சரில் வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான அனாலிசிஸை வந்து நீங்கள் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை பண்ணணும். அனாலிசிஸ் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை பண்ணும்பொழுது தான் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும். இது ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா இந்த காணொலியில் சட்டத்தை இருக்கிறத சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஏன்னா சட்டமானவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் சட்டம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, லீகல் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜுடிஷியரி அப்போல்ஸ் த டெமோக்ரஸி. 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கு. 1 லெஜிஸ்லேட்டிவ், 2வது எக்ஸிக்யூட்டிவ், 3வது ஜுடிஷியரி. அவுட் ஆஃப் ஆல் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஜுடிஷியரி அப்போல்ஸ் டெமோக்ரஸி, ஜுடிஷியரி அப்போல்ஸ் டெமோக்ரஸி, ஜுடிஷியரி அப்போல்ஸ் டெமோக்ரஸி. காரணம் என்னன்னா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சிட்டிசனா நம்ம நாட்டில் கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்களுடைய உரிமைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பல ஊடகங்கள் வந்து தவறா ரிப்போர்ட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் லீடர் தமிழக வெற்றி கழகம் 41 பேரை சென்னையில் மீட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்ச உடனேயே என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் போயிட்டு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. இதை தலைப்புச் செய்தியா போடுறாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல பல விஷயம் இதை தாண்டி நடந்திருக்கு. இதை அபிஷியலாவும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, 41 பேரையும் தனித்தனியா தான் மீட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பேசினாரு, என்ன பேசணுங்கிறது ஊடகத்துக்கு எப்படி தெரியும்? அதான் முதல் கேள்வி. ஆனால் ஹெட்லைன்ஸ் என்ன போடுறாங்கன்னா, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹெட்லைன்ஸை தாண்டி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு 41 ஃபேமிலிக்கும். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனை பார்த்துக்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதை தாண்டி அவங்கள வந்து அந்த ஃபேமிலியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் ஏன் வந்து வரமாட்டேங்குது? ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாமே பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியும் மக்கள்கிட்ட எழுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி எழுது. இதுல விஜய் அவர்கள் ஆதாயம் தேடணும்னா அவர் அழுத மாதிரி ஒரு போட்டோவோ வீடியோவோ ரிலீஸ் பண்ணி பரிதாபத்தை கூட தேடி இருக்கலாம். ஆனா இதை வச்சு அரசியல் பண்ண வேணாங்கிறது தான் விஜய் அவர்களுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் என்ன வருதுன்னா, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு வருது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஈவெண்ட், அதாவது பப்ளிக் மீட்டிங்ஸ் ரன் பண்றது யார் ரன் பண்றா? பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இருந்திருக்காங்க. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு உண்டு. இன்னைக்கு ஸ்டேட் தான் எஸ்ஓபி ஃபார்ம் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிறத கோர்ட் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு உண்டு. அப்போ நாளைக்கு வந்து ஸ்டேட் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் போடுவாங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, எல்லாத்துலயும் வந்து அரசியல் ஆதாயம் தேட வேணாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டிருந்தாலும் மன்னிப்பு கேட்காட்டியும் அது வந்து ஒரு ஹெட்லைன்ஸா பார்க்கறத விட்டுட்டு, விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்திருக்காரு இந்த கரூர் எபிசோடுக்கு அப்புறம், அவங்களுக்கு 20 lakhs போட்டதை தாண்டி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகள் வந்து அவர் செய்யறாரு அப்படின்னு போடும் பொழுது கரெக்டான ரிப்போர்ட்டிங்கா அது அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கிளிக் பைட்ஸ்க்காகவும் சென்சேஷனுக்காகவும் அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் போடும் பொழுது, பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக மட்டுமே சில ஊடகங்கள் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணும் பொழுது டெஃபினட்டா வந்து விஜய் அவர்கள் வந்து வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் பயணத்துல இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தெரிஞ்சுக்கிறத தாண்டி அவருடைய தொண்டர்கள் ஒருத்தருமே எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் எஸ்பெஷலா யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்தாந்தத்தை தாண்டி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னது, புரட்சி அம்மா அவர்கள் சொன்னது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது, காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கிறத தாண்டி இதெல்லாம் தாண்டி யங்ஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் இல்ல பொலிட்டிக்கல் எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த பொலிட்டிக்கல் எக்கானமி ஆகப்பட்டது எப்படி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ல இருந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல இருந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரம் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் எக்கானமி. அதாவது அரசியல் படுத்துறது, அந்த அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியது, அரசியலை சார்ந்துதான் எல்லாமே. அப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடையும் அரசியல் புரிதலோடையும் கொள்கைகள் அடிப்படையிலையும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் புரிஞ்சுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம
சித்தாந்தத்தை எதிர்க்கிறது வேற, ஆனா எல்லா சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறது வேற. எஸ்பெஷலா டிவிகே உடைய தொண்டர்கள், டிவிகே உடைய ஃபாலோவர்ஸ், எஸ்பெஷலா யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் 18 வயசுல இருந்து 40 வயசு கூட மெஜாரிட்டி ஆஃப் த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அரசியல் ஞானத்தையும், அதாவது பல சித்தாந்தங்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய கிரேட் தமிழ் ட்ரீம், மாபெரும் தமிழ் கனவுல இருக்கக்கூடிய பல சுவடுகள், அதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு அறிஞர் அண்ணா. அதுல எப்படி வந்து மாநில கட்சிகள் நேஷனல் பார்ட்டிஸோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணும், ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது எதிர்ப்பது அல்ல, அரசியல் என்பது புரிதல். ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்திக்கிறதும் அரசியல் புரிதலுக்கு போறதும் மிக மிக அவசியம். இன்ஃபேக்ட் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் அரசியல் படுத்தப்பட்ட களம். ஏன்னா இங்க டீ கடையில கூட அரசியல் பேசுவாங்க. அரசியலோட இம்பாக்ட் எஜுகேஷன்ல இருந்து, உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து, உங்களுடைய வளர்ச்சியில இருந்து, உங்களுடைய குடும்பத்துடைய வளர்ச்சியில இருந்து எல்லாமே தீர்மானிக்குது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுமே உங்களுடைய டாக்ஸ் பணத்துல தான் வருது. அப்படின்னும் பொழுது உங்களுடைய உழைப்பை டாக்ஸா கட்டுறீங்க, அந்த டாக்ஸ் மக்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அரசியல் வழியாதான், அரசியல் கண்ணோட்டத்தின் வழியாதான். சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறது தாண்டி அரசியலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அரசியலை புரிஞ்சுக்கும் பொழுது சட்ட ரீதியாக அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சட்டத்தின் வாயிலாக தான் நீங்க அரசியலை புரிஞ்சுக்கணும், லா வழியாக தான் நீங்க அரசியலை புரிஞ்சுக்கணும். அந்த கிளியர் பாத்தில் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் பாஸ் பண்றது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நிறைய பேர் வந்து அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நீங்க வந்து இதை எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நன்றி. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.